இந்தியாவுல உள்ள பல லட்சக்கணக்கான குடும்பங்களுக்கு இருக்கிற பிரச்சனை தான் இந்த குடும்பத்துக்கும் இருக்கு. பண பற்றாக்குறை. இந்த பண பற்றாக்குறைய இவங்க நிவர்த்தி செஞ்சுட்டாங்கன்னா இவங்களுடைய குடும்ப பிரச்சனை 90% குறைஞ்சிட்ட மாதிரி தான் எங்களுக்கு தோணுது. இந்த பண பற்றாக்குறைய இவங்க நிவர்த்தி செய்யறதுக்கு என்ன முயற்சி எடுக்கலாம்? இப்ப பேசுவோம் அவங்களோட. வணக்கம் ஐயா. வணக்கம். உங்க குடும்ப சூழ்நிலை இப்ப இருக்கிறத பத்தி என்ன நினைக்கிறீங்க? இதுக்கு என்ன காரணம்? இல்ல யார் காரணம்? சரியான வேலை, கரெக்டான வேலை கிடைக்கிறது இல்லைங்க. நான் மூட்டை தூக்குறவங்க. மூட்டை தூக்குற தொழில வந்து ஒரு நாளைக்கு ஏதோ ஒரு 100 கிடைக்கும், ஒரு 200 கிடைக்குங்க. இதுல 5 பொண்ணுங்க எனக்குங்க. 5 பொண்ணுங்களையும் ஏதோ கஷ்டப்பட்டு இது வரை படிக்க வச்சுட்டாங்க. மென்மேலும் கொஞ்சம் வீட்டுல கொஞ்சம் அந்த படிப்புக்கு, அவங்களுக்கு படிப்புக்கு வந்து கவர்மெண்ட் எனக்கு எவ்வளவு உதவி பண்ணியிருந்தாலும் அந்த பற்றாக்குறைக்காக வந்து பக்கத்துல அக்கம் பக்கவங்கிட்ட இருந்து ஏதோ கொஞ்சம் கடன்லாம் அப்படி வாங்கிட்டு இப்படியெல்லாம் பொண்ணுக்கெல்லாம் செய்ய ஒரு காரியத்தை செஞ்சுங்க. அதனால வந்து எனக்கு ரொம்ப பிள்ளைங்க படிப்பு செலவு அது என்ன பற்றாக்குறை குறையாவே இருக்குதுங்க. இன்னும் 4 பொண்ணுங்க படிக்குதுங்க. பெரியவ கல்யாணம் பண்ணிட்டாங்க. அந்த சின்னவனுடைய வாழ்க்கையை நினைச்சு பார்க்கும்பொழுது எனக்கு ரொம்ப கஷ்டமாக மனசு. அது வாழ்க்கையில வந்து இந்த கஷ்டத்துல இருந்து என்னை வந்து ஒரு கை கொடுத்து தூக்கி கூட ஒருத்தர் இருந்திருந்தாக்கா அந்த 4 பொண்ணுங்களையும் இன்னும் நல்லா படிக்க வச்சிருவேன், இன்னும் நல்லபடியா பார்த்துருவேன். அது ஒண்ணுதான் என் மனசுல இருந்து இருக்குதுங்களா, ஒழிஞ்சு வேற எதுவுமே இல்லைங்க. எனக்கு அவங்க வாழ்க்கை தான் என்னுடைய வாழ்க்கை. உங்க கூட பிறந்தவங்க, உங்க சொந்தக்காரங்க யாருமே உதவிக்கு வரலையா? இத்தனை என் கூட சொந்த பந்தங்கள் அனைத்தும் இருந்து எனக்கு வந்து உதவி செய்யறதுக்கு முன்னும் யாரும் வரலைங்க. சரி, உங்களுடைய 5 பொண்ணுங்களுடைய வாழ்க்கை இப்ப நல்லபடியா படிச்சிட்டு இருக்காங்க இல்லையா? ஆமாங்க. கஷ்டத்துல போயிட்டோம் அப்படின்னு சொல்றீங்க. ஆனா அதை மேற்கொண்டு இனிமேல் கஷ்டப்படுத்தாம இருக்கணும் இல்லையா? ஆமாங்க. அதுல உங்களுடைய பங்கு ரொம்பவே முக்கியமானது. கண்டிப்பாங்க. என்னால முடிஞ்ச அளவு உழைச்சு நான் செய்வேங்க. என் பொண்ணு உழைச்சிட்டு இருக்கீங்க. இன்னொரு பக்கம் ஏன் குடிக்கிறீங்க? அப்போ காலையில இருந்து சாயந்தரம் வரையும் வந்து மாடு மாதிரி உழைக்கிறோமுங்க. நான் அப்பயும் வந்து நான் அப்பையில இருந்து அந்த கெட்ட பழக்கம் எனக்கு கிடைக்குதுங்க. இப்ப சமீப காலமா வந்து அந்த குழந்தைகளை நினைச்சு என்னடா இத்தனை வயசு ஆகி போச்சு, புள்ளைங்களும் இந்த அளவுக்கு படிப்பு வந்துருச்சு, அவங்களுடைய பின்னாடி வாழ்க்கை என்ன ஆகும், நம்மளுக்கு அதுக்கு வந்து உதவி பண்றதுக்கோ கை தூக்கிடுவோ இன்னும் ஒருத்தர் கூட வரலையே. நம்ம சொந்த பந்தங்க இத்தனை பேர் இருந்து பார்த்துட்டு தானே போறாங்க. நானும் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நாம உழைச்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிதாங்க இது நாள் வரைக்கும் மூட்டை தூக்குற வேலை, பெயிண்ட் வேலை, அனைத்து கூலி வேலையும் எதுவா இருந்தாலும் சரி. சரிங்க. அப்ப இந்த மாதிரி கஷ்டத்துல இருக்கும் போது குடிக்கிறதுனால உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்க போயிடுதா? கெட்ட பழக்கம்னு உங்க வாயில இருந்தே வந்துதா? அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஏன் அந்த பழக்கம்? குடும்ப சூழ்நிலைனால நான் எனக்கு அந்த கஷ்டத்தை பார்க்கும்போது அந்த மனசு எனக்கு இல்லைங்க. அதனால கஷ்டத்தை போக்குறதுக்கு நீங்க வேற மாதிரி யோசிச்சிருக்கலாம். சரிங்களா? நிவேதா, அப்பா கிட்ட எதுவும் கேட்கணுமா? எங்களுக்கு நேரா கேளுங்க. உங்களுக்கு எதுவும் கேட்கணும்னு தோணுச்சுன்னா கேளுங்க. ஏன்னா அவங்க சொன்னது எங்க அப்பா மாதிரி வேற யாருமே இல்ல, ரொம்ப நல்லவர் எங்க அப்பா, ரொம்ப குடும்பத்தை நல்லா பாத்துக்கிட்டாரு, இப்போதான் சமீப காலத்துலதான் ரொம்ப இந்த மாதிரி பழக்கத்துக்கு அடிமையாயிருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. இந்த நேரத்துலதான் அந்த பழக்கம் இருக்க கூடாது. ஏன்னா அவங்க ரொம்பவே அப்பா மேல பாசமா இருக்காங்க. 5 பசங்களும் அவங்க சொல்லும் போது கூட எங்க அப்பா அம்மா மாதிரி இல்ல, குறிப்பா அவங்கள சொன்னாங்க, அப்பா ரொம்ப நல்லவரு. நானும் எங்க பொண்ணுங்க சொன்னதான் மேடம் சொல்லுவேன். உண்மையிலே ரொம்ப நல்லவர், பாசத்துலயும் சரி அன்பு கட்டத்துலயும் மேடம். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஃபேமிலின்னு எங்களோட எக்ஸாம்பிளா சொல்லுவாங்க. ஒரு வஸ்ட் அப்படின்னா இது லோக குடும்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த லெவல் பெருமையா காலம் போய் இப்ப வந்து ஒரு கேவலமான பார்வை பாக்குற அந்த அளவுக்கு இப்ப வந்துருச்சு குடும்பம். எதனாலமா எங்க ஆரம்பிச்சது? எங்க வீட்டுக்காரர் குடிச்சதுனாலதாங்க மேடம். இவரு மாதிரி கஷ்டப்பட்டு குடும்பத்தை அதாவது 5 இந்த காலத்துல ஒரு பொண்ணுங்களே வச்சுக்க யோசிப்பாங்க. ஆனா 5 பொண்ணுங்களை வச்சுக்கிட்டு காப்பாத்தணும் அதுவும் தன்னம்பிக்கையோட இருந்தவரு திடீர்னு குடிப்பழத்துக்கு அடிமையா இருந்தாலே இப்ப எங்க குடும்பம் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலைக்கு கடன் பட வேண்டிய சூழ்நிலை தான் தள்ளப்பட்டிருக்கு இல்லையா? ஆமாங்க. இந்த குடிப்பழக்கம் கொஞ்சம் அதை நிறுத்திட்டாக்க எங்களுக்கு வந்து பழையபடிக்கு சந்தோஷம் குடும்பத்துல இருக்கும். ஓரளவுக்கு அதாவது வருமானம் இருக்கும், வீட்டுல இருக்கும். இப்ப அதுவே இல்லாத அளவுக்கு அதை குடிப்பழக்கத்துக்கு அடிமையானதுல அந்த வருமானங்கிறதும் வர்றது குடும்பத்துக்கு சேர்க்க குடிக்கிறதுனால அவனால பழையபடி அடிமை ஆயிட்டதுனால அந்த வேலைக்கு போய்
அந்த திறமையா சம்பாதிக்க முடிய மாட்டேங்குது இல்லையா? உடம்பு மேடம் எங்க அப்பா ரொம்ப இதா இருப்பாருங்க மேடம். உடம்ப பார்த்து நான் எப்பயாச்சும் எங்க அப்பா இப்படி எல்லாம் பார்த்துட்டு என்னால சாப்பாடு கூட சாப்பிட முடியாது. இப்படி ஆயிட்டாருன்னு கஷ்டமா இருக்கு. இப்ப உங்ககிட்ட சொல்லுங்க. அதெல்லாம் நீங்க யோசிச்சு பாத்திருக்கீங்களா? அதெல்லாம் யோசிச்சு கண்டிப்பா யோசிக்கிறேன். சொல்லுங்கம்மா. ஏப்பா உன்கிட்ட எங்களுக்கு யாருப்பா இருக்கா? நீ இப்படி இருக்கும் போதே நம்மள எவ்வளவு கஷ்டமா படுத்துறாங்க பேசுறாங்க. உங்களுக்கு எதாச்சும் எங்களுக்கு யாருப்பா இருக்கா? யார் பாத்துக்குவா? நானும் உங்களை நம்பிதானே இருக்கேன். நீங்க 5 பேர் தானே என் உலகம். நீ இப்படி சொல்ற, நீ தைரியமா அன்னைக்கு இப்படி தைரியமா இருந்து நீ இப்ப வரைக்கும் ஸ்ட்ராங்கா இருந்தா நாங்க படிக்க முன்னேறி வர நேரத்துல இப்படி அதுக்கு தடையா இருந்தா எப்படிங்க வர முடியும்? கரெக்ட். பாத்தியா நான் இப்படி எனக்கு எப்படி ஒதுக்கிட்டேன்ல, நான் போயிட்டேன்ல. மீதி 4 பேர்த்து அப்படி போகணும்னு நினைக்கிறியா? இல்ல சாமி, அது என் மனசு எனக்கு உறுத்திட்டே இருக்குது. அந்த நம்ப பின்னாடி அவருடைய வாழ்க்கை என்ன, 4 குழந்தைங்களுடைய வாழ்க்கை. ஹம்பல் நீயே மனசோட கை தூக்குது. எனக்கு ஒருத்தர் இல்லையே, கூட பிறந்த அண்ணன் இருக்கிறான், சொந்தம் பந்து இருக்குது, இருந்து என்ன பையன். நீயே இப்படி நினைச்சு நம்ம என்ன பண்ணும்? அம்மாவுக்கு யாரு இருக்கா? நான் ஏமா அந்த கேவலமான அந்த அடிமை இதுக்கு போறேன். நான் உங்களோட எனக்கு அது பெருசு. உங்க நினைப்பு தான் உங்களுடைய கஷ்டத்தை நினைச்சு பார்க்கும்போது என் மனசு எனக்கு தைரியமா சொல்லு. நீ பரவாயில்லமா, பட்ட கஷ்டப்பட்டுட்டோம், படிங்க, நல்லா வாங்கன்னு சொல்லி நீ தைரியம் சொல்லுங்க. நாங்க தைரியமா இருக்க மாட்டோமா? உனக்கு தைரியம் சொல்ல மாட்டோமா? உங்க நம்பிதாமா நான் இருக்கிறேன். என்னுடைய தைரியத்துல நீங்க இருக்கிறீங்க, உன்னுடைய தைரியத்துல நான் இருக்கிறேன். ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம ஆதரவுமா. வேற யாரு என்ன ஆதரவு இருந்துச்சு இது நாள் வரைக்கும்? அத நீங்க தொடர்ந்து கொண்டு போகணும்யா. கண்டிப்பா இதுக்கு மேல கொண்டு போவோங்க மேடம். இல்ல அந்த குடிப்பழக்கம் தான் வேணாங்கிறாங்க. உங்களுடைய உடம்பு, உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ், சரிங்களா? சரிங்க மேடம். இப்போ உங்க பொண்ணுடைய படிப்பு பாருங்க, பெரிய படிப்பு படிச்சுதான் வேலைக்கு போகணும்னு இல்ல. நிறைய பேர் ரொம்ப கஷ்டத்துல இருந்து சாப்பாட்டுக்கே இல்லாம படிச்சு முன்னேறினவங்களும் இருக்காங்க, படிக்காம முன்னேறினவங்களும் இருக்காங்க இல்லையா? ஏமா உங்க குடும்பத்துக்கு சராசரி எவ்வளவு செலவாது ஒரு மாசத்துக்கு? பர் டே பாத்தீங்கன்னா 150 or 200 ஆயிடுதுங்க மேடம். ஃபர்ஸ்ட் இருந்தது கூட பரவாயில்ல. இப்ப இருக்கிற வேலைவாசி ரொம்ப இழுத்துடுது. சொல்ல போனா கிட்டத்தட்ட ஒரு 6000 ஒரு மாசத்துக்கு ஆகுது இல்லையா? ஒரு நாளைக்கு எப்படி உங்களுக்கு எவ்வளவு வருமானம் வருது? வருமானம் அவரு எவ்வளவு குடுக்கறாரு உங்களுக்கு? அவங்க எல்லாம் குடுக்கறது பொறுத்து நல்லா இருக்கு. ஓபனா சொல்லு. எவ்வளவுங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. மினிமம் 150 ரூபாய் 200 ரூபாய் பக்கமா கொடுப்பாங்க மேடம். டெய்லி குடுக்குறீங்க? ஆமாங்க மேடம். டெய்லி இல்ல, நீங்க வேலை இருந்தா சரி, அந்த வேலையே கிடைக்காம போயிடுது. இப்ப நம்ம மூட தூக்க போறோங்க, அதை நம்பிதான் நம்ம வந்து உட்காந்துட்டு இருப்போங்க. இப்போ கடைக்காரங்க என்ன பண்ணுவாங்க, சரி லோடிங் பண்ண உட்காந்துக்கிறாங்க, நம்ம கடைக்கு லோடு வந்துருக்குது கூட்டுவாங்க. ஒரு 10 பேர், நாங்க ஒரு 30-40 பேர் இருக்கிறோங்க சங்கத்துல. அதுல ஒரு வகையில வந்து அவங்க வந்து கூட வந்து எவ்வளவு வேலை செய்யும் போது அல்லது அத்தனை பேர் பகிர்ந்து தான் அந்த காசு எடுக்க முடியும். நம்ம வேலையை செய்தாலும் அந்த 20 பேருக்குமே அதே கஷ்டங்க, அதே குடும்பம் தான், அதே வாழ்க்கை தாங்க. உங்க மனைவி வேலைக்கு போயிட்டு தானே இருந்தாங்க? ஆமா, நீங்க வேலைக்கு போயிட்டு இருந்தீங்க. அவங்க ஏன் நிறுத்தினாங்க? நீங்க ஏன் நிறுத்திட்டீங்களா? நானே நின்றுட்டேன். நீங்களே நின்று என்னால வேலை செய்யற இடத்துல மைண்ட் கரெக்டா கான்சன்ட்ரேட் பண்ணி வேலை செய்ய முடியல. வீட்டுல வந்து இப்படி சூழ்நிலை இருக்கும்போது என்னால கரெக்டா மைண்ட கொண்டு போக முடியும். உங்க சூழ்நிலைய வச்சுதான் நீங்க போராடணும். அத வந்து ஒரு நம்மள முன்னாடி வந்து ஒரு தடைக்கல்லா பார்க்க கூடாது. இப்படி இருக்குது, இத தள்ளி விட்டுட்டு நம்ம போகணும்ன்ற மாதிரி தானே நீங்க யோசிக்கணும். உங்க குழந்தைங்களை நினைச்சு பார்க்கணும். நீங்க நினைச்சு பார்க்கும்போது நீங்க வந்து அந்த இல்ல அப்படின்றத மட்டும்தான் நீங்க நினைக்கிறீங்க. உங்க 2 பேருக்குமே வேலை செஞ்சு உங்களோட லைஃப் ஓரளவு கொண்டு வர முடியும். கண்டிப்பா முடியும் மேடம். என்னால முடியும் மேடம். அந்த நம்பிக்கையை விட வீட்டுக்காரோட ஒத்துழைப்பும் வேணும் வேலைக்கு போறதுக்காக. அவர் என்ன சொல்றாரு? சில நேரம் தடையாவும் இருப்பாரு வேலைக்கு போகக்கூடாது. அதனால அதுவும் ஒரு காரணம். தடையா இருக்கீங்க இல்ல மேடம். ஒரு ஆம்பளை சம்பாதிச்சுதான் உங்க வீட்டுல ஒரு பொம்பளைங்க எந்த காலத்துல இருக்கீங்க நீங்க? அப்படின்னு இல்லைங்க. உங்களுக்கு 5 பொண்ணுங்க படிக்கிறாங்களே, படிச்சதுக்கு அப்புறம் வேலைக்கு போக கூடாது, இல்ல படிக்கும் போதே வேலைக்கு போக கூடாதுன்னு இருக்கா? வேலைக்கு போறத நீங்க வந்து ஆம்பளை பொம்பளை நிறைய விஷயத்துல அதை பாக்குறது இல்லைங்க மேடம். அதை நான் தடுக்கல, வேலைக்கு போது நான் தடுக்கலைங்க மேடம். திடீர்னு வேலைக்கு போகும்போது வந்து அதுதான் வந்து இத்தனை வருஷமா இருந்துட்டு இவ்வளவு கஷ்டம் எல்லாம் அனுபவிச்சுட்டு திடீர்னு உங்க குடும்பத்துக்காக அவங்க உழைக்கிறாங்க, அவ்வளவுதான்.
அவங்களுக்காக நான் அவங்க வேலைக்கு கணவருக்காக போறேன்னு அவங்க கஷ்டப்படுறதுனால நான் கூட சேர்ந்து நானும் அவங்களா கஷ்டப்படுறேன். ஒரு நின்னுட்டாங்க. ஹெல்பிங் ஹேண்ட் பிள்ளைங்க வந்து கொடுக்குறாங்க படிப்பு அவ்வளவுதான். அதை காலையில் டைம்ல வந்து சாப்பாடு செய்து கொடுக்கணும், பராமரிக்க முடியல குழந்தைங்கள. ம். இப்ப நான் இப்ப காலையில போனா ஏதோ இப்பெல்லாம் அப்படின்னு வெளியே கடைசி போயிடுறாங்க. பொண்ணு 5வது 10 வயசு இல்லையா? ஆமாங்க ஓரளவுக்கு தன்னை பாத்துக்க முடியும் இல்லையா? ஆமாங்க. இப்போ இதுக்கு மேல இவங்க வேலைக்கு போனாதான் எனக்கு அது அப்ஜெக்ஷன் இல்லைங்க. தாராளமா போயிருப்பா. எப்பயுமே அப்ஜெக்ஷன் இருந்திருக்க கூடாது இல்லைங்க, அதுக்கு சின்ன குழந்தைங்களா இருந்துச்சுங்க. அது பராமரிக்கிறதுக்கு வந்து தாய் தான் முடியுங்க. தகப்பனா என்ன போய் இப்ப நீங்க எப்போ வேலைக்கு போயிட்டு இருக்கீங்களா இல்ல இல்ல இப்ப வீட்டுல ஹவுஸ் தான் இருக்கு. வீட்டுல இருக்கீங்க? வேலைக்கு போக முடியுமா? போக முடியும். அதுக்கு நீங்க எதுவும் சொல்லுவீங்களா? நான் எதுவுமே சொல்ல மாட்டேங்க. எனக்கு மேல என் குடும்பத்துக்கு வருமானம் வந்தா அந்த குழந்தைங்களுடைய வாழ்க்கை நல்லபடியா இருக்குங்க. அதுக்கு நான் சம்மதிக்கிறேங்க. இப்ப உங்க 2வது பொண்ணு கூட படிப்பு முடிச்சிட்டு பார்ட் டைம் வேலைக்கு போலாம் அப்படின்ட்டு ஆமாங்க. இருக்காங்க. என் பொண்ணு பார்ட் டைம் இல்லைங்க மேடம், ஃபுல் டைமா வேலைக்கு போன படிக்கல. நான் வேலைக்கு காலேஜ் போகாம காலேஜ் போகல இல்ல படிக்கிறாங்க. படிக்கிறேன். அப்பாவால ஒருத்தர கஷ்டப்பட முடியலமா, கரஸ்பாண்டன்ஸ்ல படிச்சுட்டு வேலைக்கு போறேன்னு சொல்றாங்களா? எப்படி? படிப்பே வேணாம், படிப்பே வேணாம். மேற்கொண்டு படிக்கல, கரஸ்பாண்ட் நான் வேலைக்கு போறேன், ஃபுல் டே வேலைக்கு போறேன். உங்க குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக. என்னால முடியுமா, என்னாலையும் முடியும், நானும் என்னால முடிஞ்சு செய்யறேன். அப்பா உண்டே கஷ்டப்படுது இல்லம்மா, அதனாலதான் அப்பா குடிக்குது. நானும் கூட ஹெல்ப் பண்ணது அப்பாவுக்கு தைரியம் வந்துரும்.